சென்னை நேஷனல் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியைச் சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பள்ளி சுற்றுலாவாக புதுச்சேரி வந்தனர். வில்லியனூரில் உள்ள டெரகோட்டா பொம்மை செய்யும் பயிற்சி மையத்தில் பயிற்சி மேற்கொண்டனர். மாணவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பெற்ற டெரகோட்டா கலைஞர் முனுசாமி பொம்மைகள் செய்ய பயிற்சி அளித்தார். மாணவ மாணவிகள் பொம்மைகளை செய்து மகிழ்ந்தனர். சென்னை அக்சசரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 35 குழந்தைங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து தேர்ட் இயர் படிக்கிறவங்க. எவரி இயர் வந்து இவங்க படித்தாலும் இந்த 3வது வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு 10 நாள் வந்து இவங்க ஒரு சாம்பிள் வந்து ப்ரோட்டோடைப்பை உருவாக்கி அதை எடுத்து போய் அவங்க சப்மிட் பண்ணோம். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா அண்ட் திருக்குனூர் பெப்பர் மிஷ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த திருக்குனூர் பெப்பர் மிஷ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற களிமண்ணை எடுத்து அதில் கிளே மாடலிங் பண்ணி அதை மோல்டிங் பண்ணி அதில் வந்து ஸ்டோன் பவுட்ரு அண்ட் பேப்பர் பவுட்ரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கிழங்கு மாவு பசை கிண்டி அதில் துருசெல்லாம் கலந்து அதில் மோல்டிங் எப்படி செய்கிறது எல்லாமே இவங்க வந்துக்கிறாங்க. அதேமாதிரி வில்லியனூர் டெரகோட்டாவை வந்து அதுவும் ஜியாகிரபிக் இண்டிகேஷன் கிராஃப்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் எப்படி மண் எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் அவங்க ஆய்வு பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டிங் பற்றி அவங்க சொல்லணும். இந்த வந்து எப்படி எங்களுக்கு வந்து ஐடியாலாம் கொடுப்போம், இது இப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், இது பேக்கிங் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், உடையாமல் எப்படி கொண்டு போக முடியும், அதுமாரி ஆர்டிசான்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, ஆர்டிசான் என்னென்னலாம் நடைமுறை சிக்கல் இருக்குது, அதை எல்லாத்தையும் கண்டு வந்து இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 3வது வருஷத்தினுடைய படிப்பை வந்து இந்த ஆர்டிசானை கண்டு இந்த போக்கான அந்த விஷயத்தை வந்து இது பண்ணோம். இந்த வருஷம் வந்து இந்த 3வது வருஷம் இந்த இவங்க வந்து ஒரு எவரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பேட்ச் வருவாங்க. வருஷம் வந்திருந்தாங்க. இப்போ அது மாதிரி இருக்குது. இந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இங்கே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் இது ட்ரைனிங் ப்ரோக்ராம். அது இந்த 10 நாள் வந்து கைவினை கலைஞர்களோடு இருந்து அவங்க குரு சிஷ்யா பரம்பரை மாதிரி இது ஒரு 10 நாள் இருந்து அவங்க கற்றுக்கணும். டிசைன் டெவலப்மெண்ட்டு அவங்க ஆல்ரெடி அவங்க படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம ஃபோக்கான விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ஆல்ரெடி வந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து மண்ணை டச் பண்ணணுன்றதுக்காக இன்னைக்கு 6ஆம் நாள் ட்ரைனிங்கில் வந்து அவங்க களிமண்லாம் கொடுத்து அவங்களே ஒரு ப்ரோட்டோடைப்பை உருவாக்க வச்சிருக்கிறோம். அதுதான் அவங்களுக்கு வந்து இதாக இருக்குது. ஏன்னா அவங்க சொந்தமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு இது வந்துருக்கு, தைரியம் வந்திருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு 7 வெரைட்டிஸ் கற்றுக் கொடுத்தோம். வந்து விநாயகர், பானை எப்படி பண்ணுறது, வாத்தி எப்படி பண்ணுறது, குதிரை எப்படி பண்ணுறது, யானை எப்படி பண்ணுறது எல்லாம் நம்ம செய்வோம். சென்னையில் இப்போ நாங்கள் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் கிராஃப்ட் அண்ட் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி வந்து ஒரு 10 டே கிராஃப்ட் டாக்குமெண்டேஷன் ஒர்க் ஷாப் மாதிரி எங்களுக்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த இதில் நாங்கள் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல இந்த தடவை டெரகோட்டா, வில்லியனூர் டெரகோட்டா அண்ட் திருக்கனூர் கற்றுக்க வந்திருக்கோம். ஸோ முனுசாமி ஐயா பத்மஸ்ரீ அங்கே இருக்கிற முனுசாமி ஐயா கிட்ட தான் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு 15 அடி குதிரை, ஐயனார் குதிரையிலேருந்து ஒரு சின்ன மினியேச்சர் கணேஷா சிலை வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே அவர் பண்ணி காமிச்சாரு. ஸோ இது வரைக்கும் களிமண்ணில் பெருசாக தொட்டு நிறைய வேலை செஞ்சதே இல்லாத, வேலை செய்யாமல் இருந்த நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக நாங்களே அந்த மணல் மிதிச்சு அதை ரா ஸ்டேஜ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஒரு பெரிய சிலை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் செலவாகும், எவ்வளோ அதுக்குள்ளே போடுறாங்க, அதுக்கே அந்த ஒரு வேல்யூ இருக்குது. லைவாக நாங்கள் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்வான்லேருந்து புள்ளியார் சிலை அந்த மாதிரி நிறையா பண்ணி அண்ட் 15 அடி ஐயனார் ஹார்ஸ் கூட நாங்கள் அதுக்கு கிட்ட ஏறி அது அவரோட சேர்ந்து அவரோட இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஒரு சின்ன குத்து விளக்கு மாதிரி செஞ்சேன். ஸோ அது வந்து அதுக்கே ஒரு ரொம்ப பேசிக்கான ப்ராசஸில் எப்படி அதை மணலை நல்லா நீவி எப்படி பண்ணணுங்கிறது வந்து அவர் இத்தனை நாளாக பார்த்த ஒரு 6 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு நாங்கள் வந்து ஒரு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதில் நான் ஒரு குத்து விளக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் இவ்வளோ இந்த ஒரு லைஃப் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டிலேயே வளர்ந்த பிள்ளைங்க நாங்கள் நிறையா பேர். ஸோ இங்கே ஒரு கீழே உட்காந்து சாப்பிட்றதுலேருந்து அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுலேருந்து அந்த வேர்வை செஞ்சு நிறைய புதுசாக கற்றுக்கிறதுல எங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இப்போ நிறையா சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா பழைய கால இதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து எப்படி பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் ஒர்க் ஷாப் மாதிரி முனுசாமி ஐயாவே நிறைய இடத்துக்கு வந்து எங்கள் காலேஜுக்கே வந்து அவர் கிளாஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸோ இதை போய் நாங்களும் எங்கள் ஜூனியர்ஸ்டையோ சுற்றி இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஒரு பாரம்பரியத்தை திரும்பி நாங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ கலைக்கு திரும்பி நாங்கள் திருப்பி கொடுக்குற ஒரு விஷயம். ரொம்ப എൻ്റെ പേര് ഹിമ. ഞങ്ങളിപ്പോൾ ആക്സസറി ഡിസൈനിലാണ് പഠിക്കുന്നത്. സോ ഞങ്ങൾ ഇവിടെ വന്നത് ക്രാഫ്റ്റ് റിസർച്ച് ഡോക്യുമെന്റേഷന് വേണ്ടിയിട്ടാണ്. ഇവിടെ ഞങ്ങൾ വന്നിട്ട് ലൈക്ക് എല്ലാ ആർട്ടിസൻസിന്റെയും അവരുടെ ക്രാഫ്റ്റിനെ കുറിച്ച് പഠിച്ച് അതിനെക്കുറിച്ച് ഡോക്യുമെന്റ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടാണ് വന്നത്. ഇന്ന് ഞങ്ങൾ മുനുസാമി അയ്യയുടെ ഇവിടെ ക്ലസ്റ്ററിലേക്കാണ് വന്നത്. അവർ ലൈക്ക്
ടെറാക്കോട്ട ക്ലേ മോഡലിംഗ് ആണ് ചെയ്യുന്നത്. സോ ഞങ്ങൾക്ക് ഇന്ന് വർക്ക്ഷോപ്പ് എടുത്തു മിനിയേച്ചർ മോഡൽ ഉണ്ടാക്കാൻ. സാറ് ലൈക്ക് ഒരു 5-6 മോഡലിന്റെ അടുത്ത് ചെയ്ത് പിന്നെ ഞങ്ങളുടെ അടുത്ത് അത് ഡെമോൺസ്ട്രേറ്റ് ചെയ്യാൻ പറഞ്ഞു. പിന്നെ ഞങ്ങൾ ഒരു ഹാഫ് ആൻ അവർ, ഒരു മണിക്കൂറിനുള്ളിൽ ഞങ്ങളുടേതായ രീതിക്ക് ഞങ്ങൾ മോഡൽ ഉണ്ടാക്കി കൊടുത്തു. പിന്നെ ഇവിടെ വന്നപ്പോൾ ഞങ്ങൾക്ക് പല ടൈപ്പ് ഓഫ് ടെക്നിക്സും പിന്നെ ഓരോ ക്രാഫ്റ്റിനെ കുറിച്ചും പഠിക്കാൻ കഴിഞ്ഞു. പിന്നെ കുറെ ആർട്ടിസൻസിനെ കുറിച്ച് കുറെ കാര്യങ്ങളും അറിയാൻ പറ്റി. ഞങ്ങൾക്ക് ഇവിടെ വന്നിട്ട് സാറ് ഒരു സ്വാൻ ഉണ്ടാക്കാൻ, പിന്നെ ഒരു കുതിര, പിന്നെ 2 വിനായകരുടെ രൂപം, പിന്നെ മുഖമൊക്കെ എങ്ങനെയാ ഉണ്ടാക്കേണ്ടതെന്ന് പറഞ്ഞു തന്നു. അത് വെച്ചിട്ട് ഞങ്ങളെല്ലാരും ഒരു മുഖം, പിന്നെ ഒരു താമര പൂവ്, പിന്നെ വിനായകർ, അങ്ങനത്തെ ഓരോ വിഗ്രഹങ്ങളൊക്കെ ഉണ്ടാക്കി ഇവിടെ ഞങ്ങള് അത് വെച്ചു. ഞങ്ങൾക്ക് ഇത് ഒരു പ്രാക്ടീസ് ആയിട്ടും നല്ല ഹെൽപ്ഫുള്ളുമായിരുന്നു. ഞങ്ങൾക്ക് നല്ലൊരു ഫീൽ ഉണ്ടായിരുന്നു. ആ മണ്ണ് യൂസ് ചെയ്യുമ്പോൾ നല്ലൊരു ഡിഫറെന്റ് ഫീൽ ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ നല്ല ഉള്ളിൻ്റെ ഉള്ളിൽ ഭയങ്കര ഹാപ്പി ആയിട്ട് ഫീൽ ആയി. ഇങ്ങനെ നമ്മളുടെ കൈ കൊണ്ട് ഇങ്ങനെ ഓരോന്ന് ഉണ്ടാക്കുമ്പോൾ നല്ല രസം ഉണ്ടായിരുന്നു. ആക്ച്വലി ഇന്ത്യൻ കൾച്ചറിൽ ഇരിക്കുന്ന രീതിയിൽ ഞങ്ങൾ പഠിക്കാൻ പറ്റി. ഇതേ പുറത്ത് പോവാണെങ്കിൽ ഭയങ്കര വെസ്റ്റേണൈസ്ഡ് ആയിട്ടേ പറഞ്ഞുള്ളൂ. പക്ഷെ ഇവിടെ ആർട്ടിസൻസ് വന്നിട്ട് ഭയങ്കര ട്രഡീഷണൽ വേയില് അവരുടെ ടെക്നിക്സും ഒക്കെ ഇംപ്ലിമെന്റ് ചെയ്ത് പറഞ്ഞു തന്നു. ഡിസഡ്വാൻറ്റേജ് എന്താന്ന് വെച്ചാൽ ഇവർക്ക് ആരും ഇവരെ കുറിച്ച് അറിയുന്നില്ല. ആർട്ടിസൻസിനെ കുറിച്ചും അവരുടെ ലൈക് ടാലൻസിനെ കുറിച്ചും പുറത്തിരിക്കുന്ന ഒരാൾക്കാർക്ക് ഇത് അധികം അറിയുന്നില്ല. ഇപ്പൊ ഞങ്ങള് ഒരു ഡിസൈൻ കോളേജിൽ പഠിക്കണത് കൊണ്ടാണ് ഞങ്ങൾക്ക് ലൈക്ക് ഈ ആർട്ടിസൻസിനെ കുറിച്ചും പിന്നെ അവരുടെ ഈ കഴിവിനെ കുറിച്ചും ഒക്കെ അറിയാൻ വന്നത്. പിന്നെ ഇവർക്കിപ്പോ ഈ പ്രോഡക്ട്സ് ഉണ്ടാക്കുമ്പോഴും ഒക്കെ പാക്കിങ്ങും പിന്നെ എക്സ്പോർട്ടിങ്ങും ഉള്ള കാര്യത്തിലൊക്കെ ഇവർക്ക് അതിൻ്റെതായ ബുദ്ധിമുട്ടും ഒക്കെ ഉണ്ടാവും. ഇവരുടെ ആർട്ടും ഒക്കെ കുറച്ചും കൂടി നല്ല ലാർജ് സ്കെയിൽ ആയിട്ട് എല്ലാവർക്കും അറിഞ്ഞാൽ നന്നായിട്ടുണ്ടാവും.